நான் செஞ்சிடறேன், நீ என்னை மாதிரி நிற்கணும். ஆனால் என்ன பிரச்சனைகள் பக்தர்கள் என்ன கேட்டால் நீ வாயே திறக்கக்கூடாது, பேசாம சிலையா இருக்கணும். இது என்ன பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்குது, எனக்கு என்ன வேதனையா? ரொம்ப நல்லது. என்னை எல்லாரும் வணங்கிட்டு போவாங்க, எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் பாடு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் அவசரமாக வர்றாரு, இறைவனை வழிபடுறாரு. நான் இன்னைக்கு ஃப்ளைட்டை பிடிக்கணும், இந்த ஃப்ளைட் இந்த டயத்துக்குள்ளே போனால் தான் என்னுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும், அதனால கரெக்டாக நான் ரொம்ப ஷார்ப்பாக போகிறேன், எனக்கு ஃப்ளைட்டு டைம் இருந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய பேக்லேருந்து பர்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து போடுறாரு. அப்போ அவருடைய பர்ஸ் பேக்கில் வைக்கும்போது அவருக்கு அறியாமல் கீழே விழுந்துருக்கு. அவர் ஃப்ளைட்டை பிடிக்கக்கூடிய அவசரத்தில் போயிட்டார். திருப்பி 2வது ஒருத்தன் வர்றான், பரம ஏழை, அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஏழை. அவன் என்ன பண்ணுறான், இறைவனை எப்பவும் போல வணங்கிட்டு என் கஷ்டங்கள்லாம் எப்போதான் தீருமோ அப்படின்னு சொல்லி பார்த்தா புண்டிகள் பக்கத்தில் பர்ஸ் இருக்குது. சுற்றி முற்றி பார்க்குறான், யாருமே இல்லை. ரொம்ப சந்தோஷம், ஆஹா கடவுள் தான் நமக்கு இதை கொடுத்துருக்காரு, கண் திறந்துட்டாரு அப்படின்னு அந்த பர்ஸை எடுத்துகிட்டு போயிடுறான். திருப்பி 3வது ஒரு ஆள் வர்றான். அவன் எப்பவும் சாமி கும்பிட வர்றவன். அவன் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வழிபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த முதல்ல போனான் ஃப்ளைட்டை பிடிக்க. அவன் போனால் அவனுடைய ஃப்ளைட் டிக்கெட் அந்த பர்ஸில் இருந்தது, காணோம். பர்ஸை காணணும்னா திரும்பி ரிட்டர்ன் வர்றான். ரிட்டர்ன் வந்தால் பர்ஸை எடுத்தவன் போயிட்டான், 3வது ஆள் அங்கே இருக்கான். இவன் தான், நீ தான் என் பர்ஸை எடுத்த கொடுத்துரு அப்படிங்கிறான். இல்லை நான் இப்போ தான் வந்தேன், இல்லை நீ போய் சொல்கிறேன்னு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறான். போலீஸ் வந்துடுறாங்க, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இவன் தான் என் பர்ஸை எடுத்துட்டான். சரி இப்போ என்னை செக் பண்ணிக்கோங்க, இப்போ தான் வந்தேன். இப்போ இல்லை நீ என்னமோ பண்ணிட்டேன்க்குள்ள, நான் போயிட்டு வர்றதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷத்தில் நீ என்னமாவது பண்ணியிருப்ப அப்படின்னொன்னே இவனுக்கு ஒன்றுமே புரியல. இதை பார்த்துக்கிட்டே இருந்தவனால பொறுக்க முடியல. யாரும் இந்த பணியாள் இறைவன் வேடத்தில் இருந்தவர் வாய் திறந்து பேசிடுறாரு, ஐயோ இவனை ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவன் எடுத்துகிட்டு போனவன் வேற ஆள் போயிட்டான் அப்படின்னொன்னே இதோட முடிஞ்சிருது. திருப்பி நைட் ஆயிடுது. திருப்பி இறைவன் பேசுகிறார், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நீ பேசாதேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் பேசின அப்படின்னோடனே எப்படி என்னால் தாங்க முடியல. அவன் பாவம், அவன் ஒன்றுமே அறியாதவன், அவன் பாடு செவனையும் சாமி கும்பிட்றான், இவன் மேலே பழி வந்துச்சு. உனக்கு தெரியாது முன் பிறவிகள் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? முதலில் போனானே அவன் ஃப்ளைட்டை தவற விட வேண்டும் என்பது என்னுடைய கணக்கு. ஏனென்றால் அந்த ஃப்ளைட் எரிந்து போய்விடும், அவன் உயிர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பர்ஸை நான் குமாறு நான் நாடகம் நடத்தேன். 2வது வந்தானே அவன் மிக மிக நல்லவன். அந்த 1வது வந்தவனுக்கும் அவனுக்கும் ஒரு கணக்கு இருக்கின்றது. போன ஜென்மத்தில் அவன் பணம் பாக்கி இவனிடம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பர்ஸின் மூலம் அந்த கணக்கை தீர்த்து வைத்தேன். 3வது வந்தவன் சரி 3வது வந்தவன் மேல் ஏன் பழி போகிறது? அது ஏன் என்றால் அவன் நல்லவன். ஆனால் போன பிறவியில் அவன் தேவையில்லாமல் ஒருவன் மேல் பழி சுமத்தி அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பியதால் அவன் கொஞ்ச நேரம் சிறைச்சாலையில் இருந்துவிட்டு இல்லை என்று வந்து விடுவார். அவன் தவறு செய்யவில்லை என்று அவனை விடுவித்து விடுவேன். இது எல்லாமே ஒரு நாடகமாகத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு முக்காலம் தெரியும், முதல் இடை கடை 3ம் தெரிஞ்சவன் நான். நீ ஒண்ணுமே தெரியாம இப்ப பண்ணிட்டேனே, நீ இந்த பிறவி சக்கரத்துல நீ குழப்பி விட்டுட்ட அப்படின்னு. அப்பா சாமி, நான் என் வேலையவே பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, யாரும் இருக்கும் இடத்துல இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும், இது எனக்கு சரியாவே வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒரு கணக்கு இருக்கின்றது. அப்போ செய்யலாம், அந்த கணக்கு இருந்தது அப்படின்னா நம்ம அமைதியாக போயிட்டோம்னா கணக்கு கணிஞ்சிரும். நம்ம பதில் அப்போ அந்த நம்மளை பிரச்சனை பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கர்மாவுடைய கணக்கு பிடிக்கும். அது கடவுள், அது நம்ம பார்க்கவே வேண்டாம். இதுதான் கர்மா. ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், எல்லாரும் பிடிச்சவங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. அடுத்து 2வது என்னன்னா